ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது. அப்படி தான் ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோன் வந்தாச்சு. அதில் வந்துட்டு அவர் முன்னுரை மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னார். பட் என்ன எபிசோடில் வரப்போகுதுன்ற விஷயங்கள் இது வரைக்கும் நம்மளுக்கு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். ப்ரொமோட்டும் வரவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் மட்டும் வந்திருக்கு. என்னென்னா, பயங்கரமான ரோஸ்ட் நடந்திருக்கான். செம்ம ரோஸ்ட் நடந்திருக்கான். யாருக்கு நடந்திருக்குன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரயானுக்கு நடந்திருக்கு. கூடவே நான் காலையிலே ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தேன். என்னென்னா, ஜெஃப்ரி வந்துட்டு இப்படி இடித்தது ரொம்ப பெரிய தப்பு. இது கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு ரோஸ் செம்மையாக வந்துட்டு ஜெஃப்ரியை வச்சு செஞ்சுருக்காங்க போல இருக்குது. அதேமாதிரி ராணுவை வச்சு செஞ்சாங்களா அப்படி கேட்டிங்கன்னா, ராணுவுக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காரு நம்ம விஜய் சேதுபதினு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா ராணுவ மேலே வந்து பயங்கரமான ஒரு அக்யூசேஷனும் வச்சாங்க. அவர் மட்டும் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டலாமா அப்படின்ட்டு ஜாக்லின் ரசிகர்லாம் அவங்க ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. பட் அதுக்கு வந்துட்டு ஏன் அவர் அங்கே வந்து பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, ரயானுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கோவா கேங் அப்படியே வந்தாங்க. வந்து எல்லாருமே ஒரு மேலே வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு டப்புன்னு வாய விட்டார். ஸோ அது ஆனால் வந்துட்டு இப்போ இவர் சப்போர்ட் பண்ணனால இது வந்து தப்பாக ரைட்டான அதுக்கு நான் சொல்ல வரல. இது தப்பு தான். ஆனால் அவர் வாலண்டராக வந்துட்டு அங்கே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாருன்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய தப்பு. ஆனால் இவங்க ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதை தப்புன்னு சொல்லாமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணி திரும்ப திரும்ப இவரை கார்னர் பண்ணும்போது ஒரு டென்ஷன் ஆகி பஸ்ட் அவுட் ஆகிட்டார். இதான் இங்கே நடந்துச்சு. இப்போ ரயான் எப்படி பஸ்ட் அவுட் ஆகி அங்கே போயிட்டு அப்படி அடிக்க போனாரோ அதே மாதிரி இது கூட வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜெஃப்ரி பண்ணது வந்துட்டு என்னால் அக்செப்டே பண்ண முடியாது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட். ஆனால் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வேணும். ஆங்கரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அவருக்கு வரும். கண்டிப்பாக இந்த ஒரு ரோஸ்ட்டை வந்துட்டு ஜெஃப்ரியோட அடுத்த கட்ட ஒரு இதுக்கு வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு தோணுது. ஏன்னா ஒரு கடிவாளம் வேணும். எப்பயுமே குதிரை நல்லா வேகமாக ஓடும். எல்லா குதிரையுமே ஓடும். ஆனால் கடிவாளம் போட்ட குதிரை அந்தந்த டைரெக்ஷனில் போகும். ஏன்னா மற்ற குதிரைலாம் பார்த்தா இஷ்டத்துக்கு அத்து பிடிச்சிட்டு டைரெக்ஷன் இந்த பக்கம் தான் ரன்னிங் ரேஸ் வச்சுருக்காங்கன்னா பின்னாடி பக்கம் ஓடிச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த குதிரையை வழி நடத்தணும்னா இந்த மாதிரி ஒரு ரோஸ்ட்டு இல்லை ஏதாவது ஒரு எல்லோ கார்டை கொடுத்தாங்கன்னா தப்பே கிடையாது. அது அவங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்குன்றது என்னோடய கருத்து. ஸோ நம்ம நினச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி எபிசோட் வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து எவிக்ஷன் அப்டேட்டை நான் கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 2 பேரோட பேர் வந்திருக்கு. ஆனால் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா சிவகுமார் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறான்றது அப்டேட் வந்துருச்சு. இப்போ ரஞ்சித் வந்து அப்படி நூலில் தொங்கிட்டு இருக்காப்புல. அவரும் போகிறாரா இல்லையான்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் அவர் போகணும். அவர் போனால் தான் இந்த வீடே உருப்பணும். ஏன்னா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டம்மியாக, அதாவது சத்யாவோட ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஏய் அவனமா இருக்காடான்னு, அவருக்கு கோவம் வரும். ஆனால் அவரை குறிப்பிட்டு இன்னொருத்தவங்களை சொல்லலைன்னா அப்போ இவர் எவ்வளோ மட்டமாக இருப்பாருப்பாங்க. அந்த மாதிரி ரஞ்சிதா சுத்தம் ஒன்றுமே இல்லை. சரி ஏதாவது கேமும் ஒன்றும் இல்லை. ஓப்பனாக பேசுகிறாரா அதுவும் கிடையாது. எல்லா இடத்துலையும் சேஃப் கேமு. சரி ஏதாவது சொல்கிறாரா எதிர்த்து பேசுகிறாரு, எதிர்த்து பேசுகிறதும் கிடையாது. என்னையா எனக்கு உங்களை கலாய்க்கிறவங்களும் நீங்கள் பேச மாட்டீங்க, நீங்களும் பேச மாட்டீங்க. அதே மாதிரி ஆட்டு மந்தைகள் மாதிரி வந்துட்டு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்கள வந்து இவர் சொல்கிறது. நல்லா நோட் பண்ணிங்கன்னா பாருங்களேன், இவர் தனியாக இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஜாக்லின் சொல்லுவாங்க, முத்துக்குமரன் சொல்லுவாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா இவங்களை எனக்கு தோணுது அப்படின்னு. ஆனால் இவர் மட்டும் யார் மெஜாரிட்டியாக என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக அவங்க, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக அவங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ கிடைத்த தகவல் படி ஜெஃப்ரிக்கும் ரயானுக்கும் சரியான ரோஸ்ட் கிடச்சிருக்கு. ராணுவுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் வந்து விவாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த நைட்டு வந்து பண்ணாங்க பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி மேட்ரு, அதுவுமே வரணும். அது வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த வாரமும் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்துட்டு ஜாக்லிக்கு போய்ட்டு பால் அந்த தயிர் மேட்டரில் வாங்கினதும் தப்பு. ஆக்சுவலாக தப்பு கிடையாது. இவங்க சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஃபார்மேட் தீபக் கொண்டு வந்ததுனால கிச்சன் இன்சார்ஜ் அருண் இருக்கிறதுனால இது தப்பு. மற்றபடி இது வந்து தப்பே கிடையாது. எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பட் அவங்க வந்து அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால இது தப்புன்ற மாதிரி போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னு. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த எபிசோடுக்காக காத்துட்ருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. ஏன்னா எங்கள் வீட்டோட இன்னுமே தண்ணி கம்மியாகல, போயினே இருக்கு, சுற்றி தண்ணியாகி போச்சு. சரி, எல்லாருமே சேஃபாக இருங்க. பாய் நண்பர்களே.